Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஒரு சூப்பரான டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேவா? அது என்ன டாபிக்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Today I am going to teach you how to make sentences in English. So இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, பட் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு வீடியோ, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நீங்களும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நான் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே இருங்க கமெண்ட்ல. ஓகேவா? ரைட்டு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இதைத்தான் நான் சொன்னேன், அதைத்தான் நான் சொன்னேன், இதைத்தான் அவன் செஞ்சான், அதைத்தான் அவன் செஞ்சான். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம தமிழ்ல பேசுறது உண்டு இல்லையா? சோ இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட் அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த இதைத்தான் அதைத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அது என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சோ ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is what. ஓகே, this is what அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, this is what அப்படின்னா இதைத்தான். ஓகே, சோ அதே மாதிரி அதைத்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தைனா that is what. ஓகே, that is what. இத சுருக்கமா நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா that's what. ஓகே, சோ இத கண்ட்ராக்ஷன் this is whatனா this is what தான். அதை சுருக்கி நம்மளால சொல்ல முடியாது. பட் that is what அப்படிங்கறத that's what அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இதுக்கு மட்டும் நம்ம கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். சோ கண்ட்ராக்ஷன்னா சுருக்கமான வடிவம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, சோ சொல்லுங்க பார்க்கலாம் பின்னாடி. this is what அப்படின்னா இதைத்தான், that is what அல்லது that's what. ஓகே, அப்படின்னா அதைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்க பாருங்க, பொதுவா அதைத்தான் நான் செஞ்சேன், இதைத்தான் நான் செஞ்சேன், அதுக்கப்புறம் அதைத்தான் நான் சமைச்சேன், இதைத்தான் நான் சமைச்சேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே மோஸ்ட்லி பாஸ்ட்ல தான் சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்க போது ஆன்சர் சொல்லலாம். இங்க பாருங்க, இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதைத்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன வேர்ட் யூஸ், என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணோம்னா this is what அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தணும். எழுதலாமா? இங்க பாருங்க, this is what. நான் சொன்னேன் அப்படின்னு இருக்கு. நான் சொன்னேன் பாஸ்ட். ஓகேவா? நான் சொன்னேன் அப்படிங்கிறது பாஸ்ட். அப்ப நீங்க பாஸ்ட்ல தான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். சோ சப்ஜெக்ட் என்னது? நான். ஐ சொன்னேன், ஐ செட். அவ்வளவுதான். சோ யார்கிட்ட சொன்னேன்னு வரும்போது நீங்க டோல்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க யார்கிட்டேன்னு இல்ல. சோ அதனால ஐ செட்னு போடுறீங்க. this is what I said. இதைத்தான் நான் சொன்னேன். this is what I said. this is what I said. இதைத்தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட், அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது சொல்றீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அதைத்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? that is what அல்லது that's what. ஸோ ரெண்டுல எதனால யூஸ் பண்ணிக்கலாம். that's அப்படிங்கிறது that is இதோட சுருக்கமான வடிவம், கண்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்ப என்ன வரும் அப்படின்னா that is what அல்லது that's what. that's what I said. Okay, that's what I said. That's what I said. நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஓகேவா? that's what I said ஒரு கோர்வையா வரும். ரைட்? நெக்ஸ்ட், இதைத்தான் அவன் செய்தான், இதைத்தான் அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இங்க பாருங்க, இதைத்தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு this is what வருமா, that is what வருமா? this is what. ஓகே, this is what. this is what. இதைத்தான் அவன் செய்தான் அப்படின்னு இருக்கு. இதுவும் பாஸ்ட் தான். அவன் செய்தான். அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. செய்தான், செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. do ஓட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? did. அவ்வளவுதான். this is what he did. this is what he did. இதைத்தான் செஞ்சான். நெக்ஸ்ட், அதைத்தான் அவன் செய்தான், அதைத்தான் அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அதைத்தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? that is what.
Okay, that is what சுருக்கி எடுத்து சொல்லலாம். That's what he did. So நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த that's whatக்கு அப்புறம் இங்க வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் போடணும். ஓகேவா? சோ I அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுலயுமே இப்படி தான் போடுவோம் மோஸ்ட்லி. அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஒரு எழுத்து தனியா வரும் பொழுது வாசிங்க. This is what I said. இதைத்தான் நான் சொன்னேன். That's what I said. அதைத்தான் நான் சொன்னேன். This is what I did. இதைத்தான் this is what he did. இதைத்தான் அவன் செஞ்சான். That's what he did. அதைத்தான் அவன் செஞ்சான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அப்போ this is what அப்படின்னா இதைத்தான், that is what அப்படின்னா அதைத்தான். ஓகேவா? ரைட். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Next I have written few sentences. ஓகே, இதைத்தான் நான் பார்த்தேன், அதைத்தான் நான் பார்த்தேன், இதைத்தான் அவள் எனக்கு கொடுத்தாள், அதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இதைத்தான் நான் பார்த்தேன். யாருமே வீடியோவை அமைதியா பார்க்க கூடாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் பண்ணிட்டே பாருங்க, கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் இருக்கணும். ஓகேவா? ரைட். இதைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதைத்தான், அதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. இதைத்தான் அப்படின்னா this is what. ஓகே, ஸோ முதல்ல எழுதிடலாம், this is what. நான் பார்த்தேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ, பார்த்தேன் அப்படின்னா அது முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல சி, அதோட பாஸ்ட் ஃபார்ம் சா. ஓகே, ஸோ this is what I saw. இதைத்தான் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட், அதைத்தான் நான் பார்த்தேன். அதைத்தான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல that is what அல்லது that's what. ஓகே, எல்லாம் ஒண்ணுதான். that is what I saw. that is what I saw. அதைத்தான் நான் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதைத்தான் அவள் எனக்கு கொடுத்தாள். இதைத்தான் அவள் எனக்கு கொடுத்தாள் அப்படின்னு இருக்கு. சோ இதைத்தான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அகைன் this is what. ஓகே, நீங்களும் கமெண்ட்ல சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, this is what அவள் எனக்கு கொடுத்தாள். இந்த சென்டென்சஸ்க்கு இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டென்ஸ்க்கு தான் நீங்க வந்து டென்ஸ் அப்ளை பண்ணணும். அது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அவள் எனக்கு கொடுத்தாள், முடிஞ்சு போச்சு, பாஸ்ட். ஓகேவா? ரைட். இங்க சப்ஜெக்ட் என்னது? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she. அடுத்து verb என்னது? இது சப்ஜெக்ட், இது வந்து verb. கொடுத்தாள். கொடுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல give. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? gave. ஓகே, she gave. யாருக்கு? எனக்கு, me. இங்க டூ போடணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இப்படியே சொல்லலாம், gave me அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகே, this is what she gave me. இதைத்தான் அவள் எனக்கு கொடுத்தாள். That's it. Next one, அதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். அதைத்தான் அவங்க பண்ண போறாங்க. சோ இது வந்து இது ஒரு பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா, அதான் அவங்க பண்ண போறாங்க. ஓகே, ரைட். சோ அதைத்தான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல that's what. ஓகே, அவர்கள் செய்ய போகிறார்கள். ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க. இப்ப நான் படிக்க போறேன் அப்படின்னா I am going to study. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? going to. going to அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ண போறது பிரசன்ட்ல. I am going to eat. நான் சாப்பிட போறேன். So he is going to study. அவன் படிக்க போறான். They are going to sleep. அவங்க தூங்க போறாங்க. அதே மாதிரிதான் அவர்கள் செய்ய போகிறார்கள். போகிறார்கள்னு வந்திருக்கு. இது நீங்க கோயிங் டு யூஸ் பண்ணா அழகா இருக்கும். பிரசன்ட்ல சொல்லலாம், கோவும் சொல்லலாம். ஓகே, ஸோ கோ சொன்னாலும் தப்பு கிடையாது. பட் இங்க வந்து கரெக்டான வார்த்தை கோயிங் டு அழகா இருக்கும். இங்க சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தே, அவர்கள்னா தே, அதனால நம்ம ஆர் போடுறோம். தே ஆர் கோயிங் டு டூ, அவ்வளவுதான். So that's what they are going to do. That's what they are going to do. அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. ரீட் பண்ணி பார்க்கலாமா? This is what I saw. இதைத்தான் நான் பார்த்தேன். That is what I saw. அதைத்தான் நான் பார்த்தேன். This is what she gave me. இதுதான் அவள் எனக்கு கொடுத்தாள். That's what they are going to do. அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. That's it. ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு இந்த வீடியோ? இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, பிடிச்சிருக்கா எப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் ஐ ஹேவ் ரிட்டன் ஃபியூ சென்டென்சஸ். ஓகே, இதைத்தான் நான் நினைச்சேன், அதைத்தான்
நான் நினைச்சேன், இதைத்தான் நான் இது சாப்பிட்டேன், அதைத்தான் என்னோட அம்மா சமைச்சாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ மெயினான விஷயம் வந்து இதைத்தான் அதைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறது மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அதில் ப்ரெசென்ட் வரலாம், சம்டைம்ஸ் ஃபியூச்சர் வரலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பாஸ்ட்ல தான் சொல்லுவோம். அதைத்தான் நான் செஞ்சேன், இதைத்தான் நான் செஞ்சேன், இதைத்தான் நான் சமைச்சேன் அப்படின்னு பாஸ்ட்ல தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணலாமா? இதைத்தான் நான் நினைத்தேன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதைத்தான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? திஸ் இஸ் வாட். ஓகே, குட். நான் நினைத்தேன் அப்படின்னு இருக்கு. நினைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? திங்க். ஓகே, நினைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன். ஓகே, நினைத்தேன் திங்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? தாட். ஓகே, ஐ தாட். திஸ் இஸ் வாட் ஐ தாட். திஸ் இஸ் வாட் ஐ தாட். இதைத்தான் நான் நினைச்சேன். ஓகே, ஸோ தாட் அப்படிங்கிறது திங்கோட பாஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட், அதைத்தான் நான் நினைத்தேன் அப்படின்ட்டு இருக்கு. அதைத்தான் நான் நினைச்சேன். அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அதைத்தான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? That's what. ஓகே, நான் நினைத்தேன் அது மேலேயே இருக்கு. பாஸ்ட் ஐ தாட். நெக்ஸ்ட், இதைத்தான் நான் நேத்து சாப்பிட்டேன். இதை தான் நான் நேத்து சாப்பிட்டேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் வந்து நூடுல்ஸோ எதோ கொண்டு வந்துருக்காரு. நேத்தா நீங்க நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? இதைத்தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் அந்த சென்டென்ஸ். ஓகே, இதைத்தான் நான் நேற்று சாப்பிட்டேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதைத்தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? திஸ் இஸ் வாட். ஓகே, திஸ் இஸ் வாட் நான் நேற்று சாப்பிட்டேன். இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். நான் நேற்று சாப்பிட்டேன், முடிஞ்சு போன விஷயம். ஓகே, இங்க சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ் இது வந்து verb. ஓகே, இது சப்ஜெக்ட். ஸோ verb என்னது? சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ate. ஓகே, எப்போ? நேற்று, yesterday. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. This is what I ate yesterday. இதைதான் நான் சாப்பிட்டேன். This is what I ate yesterday. இதைதான் நான் சாப்பிட்டேன். ஓகே, இதெல்லாம் நம்ம அன்றாடம் பேசக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட், அதைத்தான் என்னுடைய அம்மா சமைத்தார்கள். அதை தான் என் அம்மாவும் செஞ்சாங்க, சமைச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்க பாருங்க, அதைத்தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? that is what. ஓகே, அல்லது that's what. that's what. ஓகே, என்னுடைய அம்மா சமைத்தார்கள். இது வந்து முடிஞ்சு போன விஷயம், பாஸ்ட். ஓகே, ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? என்னுடைய அம்மா. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? மை மாம் அல்லது மை மதர். சமைத்தார்கள், சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக். அதோட பாஸ்ட் ஃபார்ம் குக்ட். ஓகே, தட்ஸ் வாட் மை மதர் குக்ட். தட்ஸ் வாட் மை மதர் குக்ட். அதை தான் என் அம்மா சமைச்சாங்க. அதை தான் எங்க அம்மா எனக்காக சமைச்சாங்கன்னா தட்ஸ் வாட் மை மாம் குக் ஃபார் மீ. அதை தான் எங்க அம்மா எனக்காக சமைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க சேர்த்துக்கலாம், ரீட் பண்ணலாம். நீங்களும் எங்க சேர்ந்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் ஐ தாட். ஓகே, இதைத்தான் நான் நினைச்சேன். இதைத்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப எப்படி சொல்லுவீங்க? திஸ் இஸ் வாட் ஐ திங்க். ஓகே, ரைட். அதைத்தான் நான் நினைச்சேன். தட்ஸ் வாட் ஐ தாட். தட்ஸ் வாட் ஐ தாட். தட்ஸ் வாட். அதை ஒரே மாதிரி வாசிக்கணும். ஓகே, தட்ஸ் வாட் ஐ தாட். அதைத்தான் நான் நினைச்சேன். இதைத்தான் நான் நேற்று சாப்பிட்டேன். திஸ் இஸ் வாட் ஐ ஏட் எஸ்டர்டே. திஸ் இஸ் வாட் ஐ ஏட் எஸ்டர்டே. இதைத்தான் நான் சாப்பிட்டேன். அதைத்தான் என்னோட அம்மா சமைச்சாங்க. தட்ஸ் வாட் மை மதர் குக்ட். தட்ஸ் வாட் மை மதர் குக்ட். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதைத்தான் நான் கேட்டேன், அதைத்தான் நான் கேட்டேன், இதைத்தான் அவன் எனக்காக கொண்டு வந்தான். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதைத்தான் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதைத்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? திஸ் இஸ் வாட். ஓகே, திஸ் இஸ் வாட். இதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதைத்தான் நான் கேட்டேன், நான் கேட்டேன், முடிச்சு போன விஷயம். ஸோ சப்ஜெக்ட் என்னது? ஐ. கேட்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஆஸ்க். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? ஆஸ்க்டு. ஓகே, this is what I asked. This is what I asked.
ஓகே, இதைத்தான் நான் கேட்டேன். ஓகே, இல்ல இதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ எம் ஆஸ்கிங், திஸ் இஸ் வாட் ஐ எம் ஆஸ்கிங், இதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வரலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரலாம், எதுனாலும் வரலாம். ஓகே, இதைத்தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் ஆஸ்கிங். ஸோ நம்ம மாறி மாறி வரலாம். ஸோ பொதுவாக மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதைத்தான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தட்ஸ் வாட், that's what I asked, that's it. இதைத்தான் அவன் எனக்காக கொண்டு வந்தான், இதைத்தான் அவன் எனக்காக கொண்டு வந்தான். ஓகே, சோ இதைத்தான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல this is what. so this is what அப்படின்னா இதைத்தான் அவன் எனக்காக கொண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ், கொண்டு வந்தான் முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்னது அவன், வெர்ப் என்னது கொண்டு வர்றது. ஸோ இது பாஸ்ட்ல இருக்கிறதுனால யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இங்க வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் பயன்படுத்தணும். ஓகே, ஸோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன he, கொண்டு வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல bring, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பாஸ்ட் ஃபார்ம் என்ன brought. ஓகே, bring ஓட பாஸ்ட் ஃபார்ம் brought. so this is what he brought. எனக்காக, எனக்காகனா என்னது காகனா ஃபார், எனக்காகனா ஃபார் மீ, தட்ஸ் இட். ஓகே, this is what he brought for me, this is what he brought for me, இதைத்தான் எனக்காக கொண்டு வந்தான். ஓகே, வாசிச்சு பார்க்கலாமா? this is what I asked, இதைத்தான் நான் கேட்டேன். that's what I asked, அதைத்தான் நான் கேட்டேன். and this is what he brought for me, இதைத்தான் எனக்காக கொண்டு வந்தான். that's it. ஈஸியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். ஸோ இப்போ நல்லா கத்துக்கிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இங்க யூஸ் பண்ணணும், தட் இஸ் வாட் இங்க யூஸ் பண்ணணும், நல்லா கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது இந்த வீடியோ? ஈஸியா இருந்ததா? இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட், நான் ஒரு சில சென்டென்சஸ் கொடுப்பேன், இப்போ நீங்களாவே ஆன்சர் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு 3 சென்டென்சஸ். இதைத்தான் ராமு வாங்கினா, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இதைத்தான் நாங்க செஞ்சோம். ஓகே, ஸோ இந்த 3 சென்டென்சஸுமே வந்து ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 20 seconds டைம். ஓகே, ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எங்க திஸ் இஸ் வாட் வரும், எங்க தட்ஸ் வாட் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர், ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. குட். Very good. Okay, time's up. Okay, first sentence சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஓகேவா? உங்க மார்க்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்சர் பண்ணி முடிக்காதவங்க இன்னமும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சோ இதைத்தான் ராமு வாங்கினான். சோ இதைத்தான் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, சோ அதுக்கு என்ன வரும்? this is what. யார் வாங்கினா? ராமு வாங்கினான். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை, அதோட பாஸ்ட் ஃபார்ம் bought. this is what ராமு bought. ஓகே, இதைத்தான் ராமு வாங்கினான். அதைத்தான் நான் உன்கிட்ட சொன்னேன், அதைத்தான் நான் உன்னிடம் சொன்னேன் அப்படின்ட்டு இருக்கு. சோ அதைத்தான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? that's what. ஓகே, that's what நான் உன்கிட்ட சொன்னேன், I told you. ஓகே, இந்த இடத்துல யார்கிட்ட சொன்னேன்னு இருக்கு, அதனால நீங்க வந்து told தான் யூஸ் பண்ணணும், said சொல்லக்கூடாது. ஓகே, so that's what I told you, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நெக்ஸ்ட், இதைத்தான் நாங்கள் செய்தோம், இதைத்தான் நாங்கள் செய்தோம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? சோ இதைத்தான் அப்படின்ட்டு இருக்கு. இதைத்தான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? this is what. this is what நாங்கள் செய்தோம். ஓகே, so we did. அவ்வளவுதான். this is what we did, இதைத்தான் நாங்க செஞ்சோம். ஓகே, வாசிச்சு பாருங்க. this is what ராமு bought, that's what I told you, this is what we did, that's it. எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா உங்களுக்கு? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான லெசன் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். இதுக்கப்புறம் இதைத்தான் அதைத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல this is what, that's what யூஸ் பண்ணி பேசி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க். இதைத்தான் நான் பார்த்தேன், அதைத்தான் நான் பார்த்தேன்.
இதைத்தான் நான் பார்த்தேன், அதைத்தான் நான் பார்த்தேன். ஓகே, ஸோ இது எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இதைத்தான், அதைத்தான். ஓகே, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. எப்படி இருந்தது இந்த வீடியோ, இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் சூப்பரா பேசிடுவீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.